இல்ல சிஸ்டர். வரலையா? இப்ப வருது. ஓம் சாந்தி சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். ஆரம்பிக்கலாமா? தொடங்குங்க சிஸ்டர். ஓம் சாந்தி. நேற்று வந்து நம்ம சேவைக்காக இருந்தோம். அதனால நேற்று வேற ஒரு சிஸ்டர் உங்களுக்கு ஸ்ரீதேவி சிஸ்டர் எடுத்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வைக்க முன்னாடி நம்ம இன்னும் ஒரு 3-4 days நம்ம உங்களோட ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னைக்கு சிவகுமாரி சிஸ்டர் கூட பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ உங்களோட இந்த கிளாஸ் பார்க்கறது. ஸோ இன்னைக்கு நம்ம 79வது வருஷம். இன்னைக்கு 78 படிச்சாங்க இல்லையா? 1978 படிச்சாங்களா? ஸோ இன்னைக்கு 79வது வருஷத்துக்கு பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன முரளி தான். இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம். என்ன பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம்னா, கொஞ்சம் நம்ம நிறையாவே யோகால நமக்கு டைம் இருந்தது அப்படின்னா நிறைய நேரம் நம்ம யோகா பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம யோகா நம்ம முரளி கிளாஸ் போகலாம். சாந்தி. வாணி டேட்டு 18/1/1979 பாபா சொல்றாரு. ஜனவரி 18/1979 பாபா வந்து சொல்றாரு. பாபா சொல்றாரு, 18 ஜனவரி நினைவு நாளை நிரந்தரமாக சக்தி நிறைந்த நாளாக கொண்டாடுவதற்கான அறிகுறிகள். சக்தி நிறைந்த நாளாக கொண்டாடுவதற்கான அறிகுறிகள். ஒரே நிமிஷம். பரவாயில்ல. 18 ஜனவரி நினைவு நாளை நிரந்தர சக்தி நாளாக கொண்டாடுவதற்கான அறிகுறிகள். பாபா இன்னைக்கு நமக்கு நிறைய அட்வைஸ் பண்றாரு. இன்று அனைத்து குழந்தைகளும் விசேஷமாக சாகார பாபாவின் நினைவில் அன்பு சொரூபத்தின் நினைவில் அதிகமாக இருந்தார்கள். பாபா சொல்றாரு, இன்று அனைத்து குழந்தைகளும் விசேஷம். இன்னைக்கு ஏன்னா 18 ஜனவரினாவே பிரம்மபாபாவுடைய நினைவு இல்லையா? இந்த நினைவுனால எல்லாரும் யாரும் அதிகமா நினைக்கிறாங்க? சிவபாபாவை விட பிரம்மபாபாவை நிறைய நினைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, பிரம்மபாபாவுடைய நினைவு அதிகமா இருந்தது. சாகாரத்தில் இருந்து ஆகாரி ஆனன. சாகாரினா பிரம்மபாபா, சாகாரத்துல நம்மள மாதிரி ஒரு மனித உடல்ல இருந்த தந்தை. ஆகாரினா கிறிஸ்தாவா லைட் உடல்ல லேசா ஒளி உடல்ல போயிட்டாரு. பாபா சொல்றாரு, இன்று சாகாரத்தில் இருந்த தந்தை ஆகார அதாவது பரிசுத்தாவாயிட்டா இருப்பாங்க, ஒளி உடலுக்கு போயிட்டாரு. அப்போ எல்லாருக்குமே பாபா பாக்குறாரு, எல்லா குழந்தைகளுடைய கண்கள்ல கண்ணீர் நிறைஞ்சிருந்தத பார்த்தாங்க. அமிர்த வேளையை தொடங்கி பாரதம் மற்றும் வெளிநாடு குழந்தைகளின் நினைவுகளில் செய்தி முழுவதும் நம்ம யாரெல்லாம் அமிர்த வேளையிலிருந்து பாபா நம்ம நினைவு செய்யறோம். அதாவது இந்தியாக்காரங்களா இருக்கலாம், இல்ல வெளிநாட்டுக்காரங்களா இருக்கலாம், எல்லாருமே பாபா நினைவு செய்யறாங்க. இப்ப பாபாவுடைய நினைவு வந்து வதனம் பின்னா பாபாவுடைய நினைவு வந்து பரவி இருந்துச்சு. அதாவது வைப்ரேஷனே எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க சூக்ஷ்ம வதனத்தினுடைய வைப்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லா குழந்தைங்களுடைய அன்பு நிறைஞ்ச வைப்ரேஷன் இருந்தது. ஏன்னா காலையில எல்லாரும் யார அதிகமா நினைவு செய்யறாங்க? பிரம்ம பாபாவை இல்லையா? பிரம்ம பாபா நினைவு நாள். அப்ப எல்லாருடைய அன்பினுடைய கண்ணீர் துளிகளால் ஆன வாழை வதனத்தை வந்து அலங்கரிச்சுட்டு இருந்துச்சு. அதாவது பாபா வந்து இப்ப கலர்கள் நம்ம போடுறோம் இல்லையா? இப்ப இது கூட ஒரு பூ தான், அனைவரும் பிளாஸ்டிக் இல்ல. இங்க நேச்சர் ஃபிளவர் இருக்கு, அது உங்களுக்கு தெரியலான்னு தெரியாது. ஒரு பவுல்ல நேச்சர் ஃபிளவர் இருக்கு. இப்போ மாலைனா பாபாக்கிட்ட இந்த மாதிரி ஆர்டிபிஷியலா இருக்கு இல்லையா? ஆர்டிபிஷியலாவும் இது மாதிரி நேச்சர் மலர்கள், இயற்கையான ஒரு மலர்கள் வந்து பாபா வதனத்துக்கு பார்க்கலையா? என்ன பார்த்தாருன்னா, நம்முடைய அன்பினுடைய கண்ணீரால ஆன மாலை வதனத்துல பாருங்க.
புரியுதா? பாபா என்ன மாதிரி மலர்களை மாலை அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா பிளாஸ்டிக் பூவுல செஞ்ச மாலை, இல்லைன்னா ஒரிஜினல் பூ, உண்மையான பூவில் உள்ள மாலை நம்ம நினைப்போம். அந்த மாலை பாபா சொல்றது குழந்தைகளுடைய அன்பினால, குழந்தைகளுடைய அன்பினுடைய கண்ணீரால ஆன மாலை வதனத்தை வந்துச்சு, அதாவது அலங்கரிச்சிட்டு இருந்ததுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் பிரம்ம பவனுடைய அன்பு ஐக்கியமாகி இருந்தார்கள். ஒவ்வொரு குழந்தைகளுமே பாபாவுடைய பிரம்ம பாபா முக்கியமா, ஏன்னா அவருடைய நினைவு நாள் காட்டி பிரம்ம பாபானுடைய அன்புல எல்லாருமே மூழ்கி இருந்தாங்க. நாலாபுறத்தில் இருந்தும் இதயத்தை வென்றவரினுடைய ஒளி பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து கொண்டிருந்தது. எல்லாருமே பாபாவுடைய மனசை வெற்றியடைஞ்சிட்டாங்க. நம்ம பாபாவுடைய மனதை வெற்றியடைஞ்ச குழந்தைங்களுடைய மனசை பாபா வந்து பார்த்துட்டே இருந்தாரு. அப்ப பாபா சொல்றாங்க, ஒவ்வொருவரும் மனதால் தந்தையின் மகிமையை அழகான ஆராதனை, நல்ல ஒரு இசைக்கு சமமாக நம்ம எல்லாருமே என்ன பாபா கிட்ட அமிர்த வேலையில இருந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, அது எல்லாமே ஒரு இசை மாதிரி, ஒரு மியூசிக் மாதிரி தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு பாபா, நம்ம எல்லாருடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீர், அன்பினுடைய கண்ணீரை பார்த்தாரு. ரெண்டாவது பாபா சொன்னாரு, அன்பினுடைய கண்ணீர்லாம் ஒரு மாலையா உருவாகி இங்க வந்துட்டு இருந்துச்சா, சூக்ஷ்மத்துக்கு வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னாரு. மூணாவது பாபா சொல்றாங்க, நம்ம எல்லாருமே பாபாவுடைய மனசை வெற்றி அடைஞ்சிட்டோம். ஒவ்வொருத்தரும் பாபாவுடைய மனசை எதால வெற்றி அடைஞ்சிட்டோம், அன்பால வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்றாரு. நாலாவது பாபா சொல்றாரு, நம்ம பாபா கிட்ட என்ன அன்பான உரையாடல் சொல்ல பாபாட்ட, பாபா இனிமேல் நான் உங்களை மாதிரி ஆகிறேன், இனிமேல் உங்களை மாதிரி நானும் அமர்தலை யோகா பண்றேன், நீங்க எப்படி சேவை செஞ்சீங்களோ அதே மாதிரி நானும் சேவை செய்யறேன், நீங்க எப்படி எல்லாருமே பாலனை பண்ணீங்களோ அதே மாதிரி நானும் பாலனை பண்றேன். அந்த மாதிரி நம்ம பாபா கிட்ட, இல்ல பாபா உங்களை மாதிரியே நான் ஆக போறேன், என்ன நம்ம பாபா கிட்ட பேசிட்டு இருக்கிறோமோ, நம்முடைய பேசக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் பாபா முன்னாடி எப்படி இருந்துச்சா, வதனத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாரு பாபா, ஒரு யோசை மாதிரி, ஒரு மியூசிக் மாதிரி இருந்துச்சா. அப்ப பாபா சொல்றாரு, இப்போ எல்லாருடைய அன்பினுடைய வார்த்தைகள் ஒரு இசை போல மதுபன்ல இசை போல சூக்ஷ்மரணத்துல சப்தம் இருந்துட்டு இருந்துச்சா. ஒவ்வொருவருடைய நம்பிக்கையினுடைய தீபம் எரிந்து வத்தனத்தை அலங்கரித்து கொண்டுள்ளது. பாபா சொல்றாரு, ஒவ்வொருத்தருடைய ஆத்மாங்கிற தீபம் எரிஞ்சு வத்தனத்தை வந்து அழகுபடுத்திட்டு இருந்துச்சு. பாப்தாதா குழந்தைகளுடைய அன்பை பார்த்து, நம்முடைய அன்பை பார்த்து அவர் ஒரே ரொம்ப சந்தோஷமா நம்முடைய அன்பை பார்த்துட்டு இருந்தாரு பாபா. வெளிநாட்டு பாபா சொல்றாரு, வெளிநாடு மற்றும் பாரதத்தை சேர்ந்த குழந்தைகள் தன்னுடைய புத்தியின் மூலம் எல்லாருமே எங்க வந்துட்டாங்களா, மனசார நம்ம எல்லாருமே சூக்ஷ்மத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. பிரம்மா பாபாவும் குழந்தைகளுடைய அன்பினுடைய கடலில் மூடி இருந்தார். நம்ம எல்லாருமே சூக்ஷ்மத்துக்கு போயிருக்கிறோம். நம்ம பாபானுடைய அன்புல மூடி இருக்கோம், பாபா நம்முடைய அன்புல மூடி இருக்கிறாரு. சோ இப்ப கொஞ்ச நேரம் நம்ம அதை ஒரு 2-3 minutes நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா சிஸ்டர்? பண்ணலாமா? ஓம் சிஸ்டர் சரி. சோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். சரியா? பேலன்ஸ் நம்ம முன்னாடி பார்க்கலாம். இப்ப நம்ம எல்லாருமே, நான் உங்களுக்கு கமெண்ட்ரி கொடுக்குறேன், இந்த கமெண்ட்ரி அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நல்லா நம்ம அனுபவம் பண்ணிட்டு நம்ம போகலாம். எனக்கு வந்து இன்னைக்கு ஏன் யோகா பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, இப்ப இந்த முரளி நம்ம காலையில அமிர்தம் முடிச்சுட்டு நம்ம படிக்கிறோம் டெய்லியுமே. ஒரு வருஷம் நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி நம்மளும் காலையில படிச்சுட்டு இருக்கோம் அமிர்தத்துக்கு அப்புறம். அமிர்த வேலை நம்ம யோகா முடிச்சுட்டு கமெண்ட்ரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முரளி கேட்கும் போது ரொம்ப இதா இருக்கு. அதனால கொஞ்சம் யோகா பண்ணிட்டு கமெண்ட்ரியோட அதுக்கப்புறம் நம்ம முரளியை தெரிஞ்சு, இப்போ பாபா சொன்ன நம்ம கரெக்டா ஒரு பேராகிராஃப் நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா ஒரு பேராகிராஃப் படிச்சிருக்கோம். இந்த ஒரு பேராகிராஃப் வச்சு நம்ம இப்ப யோகா பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்காகவும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் யோகா நம்ம பண்ண போறோம். ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். பாபா இன்னைக்கு சொன்னார்லே முரளியில, பாபானுடைய அன்புல மூழ்கி நம்ம கண்ணுல தண்ணியே இன்னைக்கு வந்துடணும். சரியா? பாபானுடைய அன்புல மூழ்கி தண்ணீரே நம்ம வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப அன்பா பாபா நினைவு செய்யலாம். கொஞ்சம் நேரம் நான் பிராமணனாக இருக்கின்றேன். பிரம்மாவின் வாய் மூலம் பிறந்த பிராமணன்.
நான் சங்கமீத வாசியாக இருக்கின்றேன். சங்கமேகம் எப்பொழுது ஆரம்பமானது? பிரம்மாவின் மூலமாக தான் இந்த சங்கமேகம் ஆரம்பமாகிறது. ஆரம்பிக்க வைக்கக்கூடியவர் என்னுடைய சிவத்தந்தை. பிரம்மாவின் மூலமாக இந்த சங்கமேகத்தை மற்றும் இந்த பிராமணர்களை பாபா உருவாக்கியிருக்கின்றார். நான் சங்கமிக பிராமணன், இறைவ மாணவன், நான் இறைவனுடைய குழந்தை என்ற ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கிறேன். இந்த பிராமணர்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியவர் எனக்கு முன்னால் உள்ள இந்த பிரம்ம பாபா ஆத்மமகினான். இந்த பிரம்ம பாபாவை போல் ஆழ்வதுதான் பிராமண வாழ்க்கையின் லட்சியமாக வைத்திருக்கிறேன். நான் அவ்வாறு என்னுடைய ஒளி உடலை எடுத்துக்கொண்டு சூக்ஷ்ம வதனத்திற்கு செல்கிறேன். சூக்ஷ்ம வதனத்தில் என்னுடைய வருகைக்காகவே பாப்தாதா, சிவபாபா, சிவதந்தை, பிரம்ம தந்தை இருவரும் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர் அருகில் செல்கின்றேன். பாப்தாதாவின் அன்பான பார்வையால் நான் மூச்சுக் கொண்டிருக்கிறேன். பாபா, ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நொடியும் உங்களைப் போலே நான் ஆக வேண்டும் என்பதுதான் லட்சியமாக வைத்திருக்கிறது. பிரம்மா பாபா எனக்காக இவ்வளவு வருடமாக எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சமமாக மாற வேண்டும். நான் உங்கள் மீது மிகவும் அன்பு மற்றும் மரியாதை வைத்திருக்கின்றேன். ஆனால் இந்த பிராமணர்களின் லட்சக்கணக்கான பிராமணர்களுக்கு உங்களை போன்று தியாகமான தியாகம் செய்யக்கூடிய பாபாவிற்காக உங்கள் அளவு சமர்ப்பணம் ஆகக்கூடியவர்கள் யாருமே இல்லை பாபா. பிரம்மா பாபா தான் பிராமணர்களுக்கான ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். அவரை பார்த்து அனைத்து விஷயங்களிலும் நான் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கின்றது. நான் ஆத்மா
தன்னுடைய அன்பில் ஒழுகியிருக்கிறேன். தன்னுடைய அன்பான பார்வையால் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய கையில் இருந்த கையில் இன்றைய நாளில் உங்களிடம் ஒரு உறுதி எடுத்துக் கொள்கிறேன். நான் பிரம்ம பாபாவை போல் மாறியே காட்டுவேன் என்று. அதற்கான சக்தி எனக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய சக்தியை நிறைத்துக் கொண்டு பாபாவையும் அழைத்துக் கொண்டு மெதுவாக கீழே வருகிறேன். அவருடைய படிப்பை தொடர்வதற்காக ஸ்திதியிலிருந்து வருகிறேன். பாபா சொல்றாரு, தந்தையிடம் கூட பாபா சொல்றாரு, நம்ம பாபாவுடைய அன்புல மூழ்கியிருக்கோம். பாபாவும் நம்முடைய அன்புல மூழ்கியிருக்காரு. பாபா சொல்றாரு, நம்ம என்ன அன்பு கொடுக்குறோமோ அதற்கான பலன் தரும். நம்ம அன்புக்கு பாபா சொல்றாரு, பாபா நீங்க நினைச்சீங்கன்னா நானும் உங்களை நினைக்கிறேங்கிற. அப்ப பாபாவை நம்ம எதுக்காக என்ன விஷயத்துக்கு நினைச்சாலும் அதற்கான பலனை பாபா கொடுக்குறோம். தந்தையிடம் குழந்தைகள் எங்கள் அனைவரையும் விட முதலில் பிரம்மாபாவை பார்த்து எல்லாரும் கேட்கறாங்க. பிரம்மாவை பார்த்து குழந்தைங்க கேட்கறாங்களா, பாபா எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏன் நீங்க சூக்ஷ்மதனத்துக்கு ஏன் போனீங்க, ஏன் பரிஸ்தாவானீங்க பரிஸ்தாவானீங்களான்னு கேட்கல, எங்களெல்லாம் ஏன் விட்டுட்டு போனீங்க தனியா, தனியா நீங்க ஏன் பத்தனவாசி ஆனீங்க அப்படின்னு குழந்தைங்க பாபா கிட்ட கேட்கறாங்க. யார்கிட்ட கேட்கறாங்க? பிரம்மா பாபா கிட்ட, சிவபாபா கிட்ட. பிரம்மா பாபா கிட்ட கேட்கறாங்க. பெரும்பான்மையான குழந்தைகள், மெஜாரிட்டி குழந்தைகளுடைய கேள்வி, ஏன்னா அன்பு இருக்குல்ல, பிரம்மா பாபா மேல நமக்கு அன்பு இருக்கு, அதனால எங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் நீங்க மட்டும் போயிட்டீங்க தனியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. அப்போ பாபா சொல்றாரா, எப்படி தொடக்கத்துல ஆரம்பத்துல பிரம்மா பாபா உருவாச்சு இல்லையா? அப்ப பாபா சொல்ல, பிரம்மா பாபா மூலமா இந்த யஜ்யம் உருவாச்சு. யஜ்யம்னா நம்முடைய சென்டர், பாபாவுடைய வீடு உருவாச்சு. சாகார ரூபத்துல அவருதான் பொறுப்பா இருந்தார். பிரம்ம பாபா பிரம்ம பாபா உடல்ல எப்ப சிவபாபா வந்தாரோ அப்ப பொறுப்பா யார் இருந்தா? பிரம்ம பாபா தான் பொறுப்பானவரா இருந்தார். அப்ப தந்தையினுடைய தந்தியின் மூலம் ஒரு தந்தி ஒருவருக்கு சேவைக்காக அனைத்தையும் தியாகம் செய்பவராக ஒருவர் தனியாக ஆனார். யார்கிட்ட இருந்து தந்தி வந்தது? சிவபாபா கிட்ட இருந்து தந்தி வந்துச்சு. என்ன தந்தி? நீ புது உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னு யாருக்கு தந்தி வந்துச்சு? பிரம்மா பாபாக்கு தந்தி வந்துச்சு. அந்த தந்தியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புது உலகத்தை உருவாக்கணும். அப்போ பிரம்மா பாபா என்ன பண்ணார்னா, சேவைக்காக தன்னுடைய அனைத்தையும் என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய அனைத்தையுமே சிவாவுக்கு தியாகம் பண்ணி தனியாயிட்டாரு. பாருங்க, ஏன் பிரம்மா பாபா மாதிரி என்னதான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு முரளிக்காக நம்ம சொல்லல, எவ்வளோ இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பிகேஸ் இருக்கலாம், எவ்வளவு சேவை செய்யலாம், எவ்வளவு பேர் சரண்டர் இருக்கலாம், எவ்வளவு பேருக்கு பாபாக்கு உடலால, மனதால, பணத்தால பாபாக்கு சேவை செஞ்சிருக்கலாம், இல்ல எவ்வளோ ஆத்மாக்களை பாபா குழந்தைய உருவாக்கி இருக்கலாம். ஆனாலும் பிரம்ம பாபாக்கு ஈக்குவல் ஆக. ஏன்னா பிரம்ம பாபா தான் மட்டும் சரண்டர் ஆகும். சரி, இப்ப நீங்க ஆன்லைன்ல கேட்டிருக்கீங்க, நேர்ல முன்னாடி 2 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சரிம்மா, இப்ப ஆன்லைன்ல நீங்க கேட்டிருக்கீங்க. இப்போ உங்க யாரையாவது ஒருத்தர் மாதாஜியோ சிஸ்டரோ யார் இருக்கீங்களோ, பிரதர்ஸ் யார் இருக்கீங்களோ, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க சரண்டர் ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறோம்னா, ஐயோ வீட்டுல கேட்கணுங்க, சொல்லணும், வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க கேட்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்ப நம்ம சரண்டர் ஆகிறதுக்கே நம்ம சொல்லுவோம். சரி, வீட்டுல உள்ளவங்களாம், ஐயோ நான் சரண்டர் ஆகவே நான் கேட்கணும், வீட்டுல பர்மிஷன் வாங்கணும், கேட்கணும். எங்க அப்பாவை சரண்டராக சொல்றீங்க, அம்மா சரண்டராக சொல்றீங்க, என் மருமகளை போய் சரண்டராக சொல்றீங்க, என்னுடைய பேரனை சரண்டராக சொல்றீங்கன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க, பிரம்மா பாபா சரண்டர் ஆகும்போது அவர் மட்டும் ஆனாரா?
அவர் ஆனாரு, அவங்க ஒய்ஃப் ஆனாங்க, அவங்க குழந்தைங்க ஆனாங்க, அவங்க பேர குழந்தைங்க ஆனாங்க, அவங்களுடைய பையன் எல்லாத்தையுமே பாபா என்ன பண்ணாரு? எல்லாத்தையுமே பாபா சமர்ப்பணம் பண்ணாரு. ஆனா பண்ணாரா இல்லையா? தன்னுடைய சொத்து மட்டும் பண்ணல. தான் மட்டும் சமர்ப்பணம் ஆகல. பாபா மட்டும் சமர்ப்பணம் ஆகல. பாபாவும் ஆனாரு. தன்னுடைய சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாரு. இங்கேத்துக்கு ஒரே வருஷத்துல எழுதி கொடுத்தாரு. தன்னுடைய ஒய்ஃப சரண்டர் பண்ணாரு. எல்லாருமே பண்ணாரு. தன்னுடைய பொண்ணு, தான் பையன் எல்லாரையுமே. அதனாலதான் பிரம்ம பாபாவுடைய தியாகத்துக்கு முன்னாடி நம்முடைய தியாகம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம எவ்வளவு பண்ணாலும் சரி நம்ம மட்டும் தாங்க இருக்கோங்க. சரி நம்ம நிறைய சேவை கூட பண்ணிருக்கலாமே. நம்ம மட்டும் தானே இருக்கோம். நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் ஆகலையே இல்லையா? அதனால பிரம்மா பாபா அளவுக்கு நம்ம தியாகிகள் யாருமே இருக்க முடியாது. எவ்வளவு பேர் இதுக்கப்புறம் வந்தா கூட, எவ்வளவு பிராமணர்கள் வந்தா கூட. இப்ப பாபா சொல்றாரு, ஸ்தாபனுடைய ஸ்ரீ பாபா கிட்ட இருந்து தந்தி வந்தது. சிவ தந்தை கிட்ட இருந்து தந்தி வந்துச்சு பிரம்ம பாபாவுக்கு. அப்ப பிரம்ம பாபா சேவைக்காக தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஒரே ஆளு ரெடி ஆயிட்டாரு. தன்னால முடியுமா? யோசிக்கவே இல்லை. நீங்க பிரம்ம பாபாவை தனியா இருக்கும் போது நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். அவருக்கு வயசு 60ங்க. 60 வயசு. 60 வயசு ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபாரின் கண்ட்ரி பத்தி எல்லாம் எனக்கு தெரியல. வெளிநாட்டை பத்தி எனக்கு தெரியல. இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா 58 வயசு 60 வயசுல 60 வயசு ஆச்சு 58 வயசு ஆச்சுன்னா இல்ல 57 சில கம்பெனி எல்லாம் 57 ஆச்சுன்னா ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் பண்ணலாம் கொடுத்து அவங்களை செட்டில் பண்ணி நீங்க வீட்டுல இருந்துட்டீங்கன்னு சொல்லிடுவாங்க. அடுத்த ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்குவாங்க வேலையில. அப்போ வெளிநாட்டுல எனக்கு அதை பத்தி தெரியல. அப்போ ஆனா இங்க அப்போ இந்தியால தான் பிரம்ம பாபா இருந்தாரு. அவருக்கு 60வது வயசும் போது அப்ப ரிட்டையர்மெண்ட் வயசு இல்லையா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகக்கூடிய வயசுல அவர் இருந்தாரு. அந்த வயசுல ஸ்ரீபாபா வந்து பிரவேசமாகி நீ வந்து சொர்க்கத்தை உருவாக்குன்னு சொல்லி, கடவுளே நான் வயசாயிடுச்சு, எனக்கு என்னை விட்டுருங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நான் தான் கிடைச்சேனா? இப்படி எதுவுமே பாபா சொல்லல இல்லையா? 60 வயசுல ஆகி பாபா பிரம்ம பாபா குழந்தைய ஸ்ரீபாபா வந்து சொன்னாரு, சொர்க்கத்தை நீ தான் உருவாக்கணும்னு. அவரும் சரின்ட்டார். இப்ப பாபாக்கு முன்னாடி எவ்வளவு தைரியம் வச்சிருக்கிறாரு பாருங்க. ஒண்ணு. 2வது சேவைக்கு அவர் அளவுக்கு யாரும் தியாகம் பண்ணல. அவர் அவ்வளவு தியாகம் பண்ணிருக்காரு பாபா. அப்ப பாபா தியாகம் மற்றும் பாக்கியம் இரண்டிலும் தியாகம் மற்றும் பாக்கியம் இது இரண்டிலும் தந்தை நம்பர் 1 பொறுப்பாளரா இருந்தார். பிரம்ம பாபா தியாகம் பண்றதுலயும் சரி, பாக்கியத்தை உருவாக்குறதுலயும் சரி. பாருங்க பிரம்ம பாபா தான் மட்டும் பாபா குழந்தையாயிகளை பாருங்க. பாக்கியம் ஏன்னா நம்ம வந்து பாபா குழந்தை ஆயிட்டோம். ஓகேவா? நான் பாபா குழந்தை ஆயிட்டு பாபாக்கு நான் வந்து சேவை செய்யறேன். நான் பாக்கியத்தை எடுத்துக்கிறேன். ஆனா பிரம்ம பாபா அப்படி பண்ணல. மத்தவங்களை என்ன பண்ணாரு? மத்தவங்களையும் அவர் என்ன பண்ணாரு? மத்தவங்களையும் அவர் தியாகம் பண்ண வச்சாங்க. எல்லாமே செஞ்சாங்க இல்லையா? மத்தவங்களையும் தியாகம் பண்ண வச்சாருல பாபா. அப்ப பாபா சொல்றாரு, அப்ப தியாகம் பண்ண வச்சாரு. தானும் பாக்கியத்தை எடுத்தாரு, மத்தவங்களையும் பாக்கியத்தை எடுக்க வச்சாரு. இதுல நம்பர் 1 ஆகும். இப்பொழுது இறுதியில் கூட குழந்தைகளை உயர்ந்த நிலைக்கு தூக்குவதற்காக மற்றும் அவ்யக்தமாக்குவதற்காக தந்தை தானே அவ்யக்த வதனவாசி ஆக வேண்டி ஆகிவிட்டார். அப்ப தானும் சரண்டர் ஆனாரு, மத்தவங்களையும் பார்த்துக்கிட்டாரு, சரண்டர் ஆக்குனாரு. இப்பயும் இந்த கடைசி டைம்ல பாருங்க 69 எப்போ 2025 உட்காந்து நம்ம இந்த வாணி படிச்சுட்டு இருக்கோம். 69ல இருந்து இப்ப வரைக்கும் 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் பிரம்ம பாபா நமக்காக காத்துட்டு இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கும் பாபா எதுக்காக இது பண்றாரு? குழந்தைங்களுடைய மனநிலையை ஸ்திதிய நம்முடைய மனநிலையை உயர்வா ஆக்குறதுக்காக, நம்மளையும் அவர் மாதிரி பரிஸ்தாவா ஏஞ்சலா மாத்துவதற்காக பாபா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்க சூக்ஷ்மதனத்துல இன்னைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ பாபா சொல்ற குழந்தைகள் இறுதியில் கூட குழந்தைகளை உயர்த்துவதற்கான நிலைக்காக பாபா இருக்கிறார். இந்த சாகார உலகத்திலிருந்து சாகார ஸ்தானமான அவ்யக்த வத்தனத்தில் இருக்க வேண்டியதானது. அதனால இந்த உலகத்தை விட்டுட்டு அப்ப பாபா ஏன் சூக்ஷ்மதனம் போனாரு? நம்ம கேள்வியே இல்லை. ஏன் சூக்ஷ்மதனத்துக்கு போனாருன்னா, நம்ம எல்லாரையுமே உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக தான் அவரு சூக்ஷ்மதனம் ஆயிட்டாரு. சூக்ஷ்ம வதனத்துக்கு போயிட்டாரு. பாபா சும்மா போல, நமக்காக தான் போயிருக்கிறாரு. அவர் உடலை விட்டுட்டு போனதும் யாருக்காக? உடல்ல இருந்ததும் நமக்காக தான். பாபாவுடைய சேவைக்காக. உடல் விட்டு போனதும் நமக்காக, பாபாவுடைய சேவைக்காக. பிராமணர்களுக்கு சேவை செய்யறதுக்காக மேல போயிட்டாரு. ஒவ்வொருத்தரையும் நம்மளை சம்பன்னம் நிரம்பியவர்கள் ஆக்கணும் அப்படின்னு அந்த ஒரு சேவைக்காக பாபா போயிட்டாரு. இப்போ தந்தை கூறுகிறார், தந்தைக்கு சமமாக தன்னை மற்றும் சேவையை சம்பன்னமாக்குங்கள். இப்ப நம்ம இது மாதிரி சொல்லக்கூடாது. பாபா நீங்க ஏன் போயிட்டீங்க? நீங்க ஷரீர் விட்டுட்டு போயிட்டீங்க, வத்தனத்துக்கு ஏன் போயிட்டீங்க, தனியா ஏன் போயிட்டீங்க? இதெல்லாம் சொல்றதுக்கு பதிலா பாபா மாதிரி நீங்க காட்டுங்க. பாபா எப்படி? பிரம்ம பாபா எப்படி தன்னுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலயுமே ஸ்ரீ பாபா மாதிரி இருந்தார். கடவுள் இருந்தா ஒரு வேலை, கடவுள் வந்து ஒரு மனித உடல் எடுத்தா இந்த பிரம்மா பாபா போலதான் இருந்திருப்பார் போல. அந்த மாதிரிதான் பிரம்ம பாபா நடந்துகிட்டாரு. அப்ப பாபா சொல்ல தந்தைக்கு சமமா ஆயிருங்க. தந்தைக்கு சேவையிலும் நிறைந்தவர்கள் ஆயிருங்க. சேவையிலும் நிறைந்தவர்கள் ஆயிருங்க.
தந்தைக்கு சமமாக அவ்யக்த வதனவாசி ஆயிருங்க. பாபா மாதிரி நீங்களும் வதனவாசின்னு என்னது அர்த்தம்? நீங்களும் பரிஸ்தாவாயிருங்க. ஃபர்ஸ்ட் பரிஸ்தான் தானே சொல்லுவீங்க இல்லையா? பரிஸ்தாக்கு இல்ல ஒளி உடல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லுவீங்களா? ஃபெரிஸ்தான் யூஸ் பண்றேன். பரிஸ்தா தான் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஃபெரிஸ்தான். சரி, தேங்க்யூ. அப்போ பாபா சொல்றாரு, இப்ப பிரம்மா பாபா எதுக்காக இந்த உலகத்துல இருந்தாரு? அவரும் நமக்காக, பாபா சேவைக்காக. இப்ப எதுக்கு பரிஸ்தாவாயிட்டு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? அதுவும் நம்ம எல்லாரையும் பரிஸ்தா வாக்குறதுக்காக தான் உட்கார்ந்துருக்காரு. நம்ம எல்லாரையும் பரிஸ்தா வாக்குறதுக்காக தான் பாபா உட்கார்ந்துருக்காரு. தந்தைக்கு சமமாக அவ்யக்த வதனவாசி ஆகுங்கள். இப்பொழுது கூட பாப்தாதா இப்பொழுது கூட வரவழைத்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக நேரம் எடுக்கிறது? பாபா சொல்றார், காலதாமதமா நாடகத்தின் கூட காரணமாக ஆனீர்களாம். பாபா சொல்ல இப்ப கூட டைம் எடுத்துட்டு இருக்கு. டிராமா எடுத்துட்டு இருக்கா நீங்களான்னு கேக்குறாங்க. டிராமா இப்ப நாடகம் வந்து நம்மளை எடுத்துட்டு இருக்கா நம்பலாம். நாடகம் வந்து பாத்தீங்கன்னா அது நாடகம் டிராமா இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எப்ப பாபா இந்த நாடகத்தை முடிக்கலான்னு இருக்கு. இப்ப யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது? நம்ம தான் இன்னும் ரெடி ஆகாம இருக்கிறோம். இப்ப பாபாவை கேக்குற ஸ்கிரீன் ஓபன் பண்ணவா நீங்க தேவதைகளை இன்னைக்கு கூட பாருங்களேன். இன்னைக்கு பாபா சாக்கார முரளியில பாபா என்ன சொல்லியிருக்காரு? நீங்க காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தியா ஆகணும்னு சொல்றாரு இல்லையா? அப்ப பாபா ஸ்கிரீன் ஓபன் பண்றதுக்கு ரெடினா நம்ம ரெடியா இருக்கணும்ல இல்லையா? இப்ப எல்லாருமே நம்ம கேமரா ஆன் பண்றோம்னா என்ன பண்றோம்? கேமரா ஆன் பண்றோம்ல எல்லாம் ஓகேவா இல்ல சரியா இருக்கா இப்படி பாத்துட்டு தானே நம்ம ஆன் பண்றோம். அது மாதிரி இப்ப கொஞ்சம் பேருக்கு ஆன் பண்றதுக்கே நம்ம இதெல்லாம் பாக்குறோம். இல்ல நான் கரெக்டா இருக்கிறேன்னா தலை சீவிருக்கிறேன்னா ஓகேவா அப்படின்னு பாக்குறோம்ல. இப்ப பாபா உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கு காட்சி கொடுக்கறதுக்கு ரெடி பண்றாரு. நம்மளைய ஸ்கிரீன் ஓபன் பண்றதுக்கு ரெடி. நம்ம தான் இன்னும் ரெடி ஆகல. இப்ப பாபா கேக்குற நாடகம் டிராமா வெயிட் பண்ணுதா இல்ல நம்பலாம்? டிராமா அது முடியறப்போ அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அது யாருக்கும் நிக்கிறது இல்ல. இப்ப கூட பாருங்களேன், கண்ணு மூடி முடிக்கிறதுக்குள்ள 6ஆம் தேதி பிறந்துருச்சு. இல்ல 6 நாள் நம்ம திரும்பி பார்த்தா 6 நாள் என்ன முயற்சி பண்ணமோ தெரியல. 6 நாள் போயாச்சு இல்லையா? இந்த வருஷத்துல 6 நாள் முடிஞ்சிருச்சு இன்னையோட. வேகமா ஓடிட்டு இருக்கு. அப்போ நேரம் பாட்டு போயிட்டு இருக்கு. சோ டைம் போயிட்டே இருக்கு. நாடகத்துல வந்து டைம் இப்ப யாருக்காக நிக்குது? நம்ம இனி மாறாம இருக்கோம். கேட்டா பாபா உங்க மேல அன்பு இருக்கு, அன்பு இருக்கு, அன்பு இருக்குன்னு வாயில சொல்றமே தவிர அந்த அன்புல நம்ம மூழ்க மாட்டேங்கிறோம் இல்லையா? இப்ப மூழ்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம மாறிடுவோம்ல. மாறிடும். அப்ப பாபா சொல்ற நாடகத்தில் கூட யார் காரணமானார்கள்? ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் திடமான எண்ண ரூபத்தில் தாரணை செய்தீர்கள் என்றால் நிரந்தர சந்திப்பு ஆகிவிடும். சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அதுல கவனம் கொடுத்தாவே நம்ம யோகி ஆயிருவோங்க. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனம் கொடுத்தோம். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நிலையில் நிலைத்திருக்கிறீர்கள். அந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு பாபா தவிர எனக்கு யாருமே இல்லைன்னு. ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நிலையில் நிலைத்திருங்கள். இது போலவே எப்பொழுதும் அமரராகுங்கள். பாபனைக்கு வரம் தராரு. அப்படியே நம்ம ஃபீல் பண்ணலாம். பாப்தாதனுடைய வரதானங்களுடைய கை இந்த மாதிரி சரி. வரதானங்களுடைய கை உங்க தலை மேல இருக்கு. பாபா சொல்றாரு அமரர்களா ஆகுங்க. அமரர்கள்லாம் அழிவற்றவரா ஆகுங்கிற வரம் தராரு. பாபா தன்னுடைய கைகள் மூலமா நமக்கு வரம் தராரு. குழந்தாய் நீ அழிவற்றவனாக அமரராக ஆவாயாக. வரத்தை அப்படியே வாங்கிட்டு இப்ப பாபா சொல்றாரு அப்ப அழிவில்லாதவர்கள் நமக்கு எதை பத்தி யாரை பத்தி நமக்கு என்ன வரக்கூடாது? மரண பயம் வரலாமா? வரவே கூடாது. இப்ப பாபா சொல்ற அழிவற்றவர்களும் ஆயிருங்க. அப்ப பாபா சொல்றாரு இந்த வரத்தான்னு பாபா கொடுக்குறாரு. அது போலவே எப்பொழுதும் அமரர் ஆகுங்கள் என்ற வரத்தை கொடுங்கள். நிரந்தரமாக பிரிவதற்கு விடை கொடுத்து விடுங்கள். பாபாவை நம்ம பிரியவே கூடாது. ஏங்க ஒருத்தரை நினைக்கிறோம் அப்படின்னாவே மறக்கறதுனாலதான் நினைக்கிறோம். ஒரு வாட்டி ஒரு குல்சார் ரவி நீங்க கூட கேட்டிருப்பீங்க. இல்ல நம்ம கூட சொல்லியிருப்போம். ஞாபகம் எனக்கு. குல்சார் ரவி சொல்லுவாங்க பாபா நினைக்கிறது கஷ்டமா மறக்கிறது கஷ்டமானா பாபா இது எப்ப யாரையாவது ஒருத்தரை நினைக்கிறது கஷ்டப்படுறோம்னு வச்சுங்க. அப்ப அவங்க மேல நமக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? நினைவு ஈஸியா கஷ்டமா இருக்கணும். அப்ப தாவி சொல்றாங்க பாபா மறக்கதான் நமக்கு கஷ்டமா இருக்கணும். மறக்கிற கஷ்டமா இருக்குன்னா இப்ப யார் மேலே ரொம்ப அன்பு இருக்குன்னு வச்சுக்கீங்களே நம்ம மறக்கணும்னு நினைச்சா கூட அவங்க மறக்கவே முடியாது பாருங்க. நம்ம சாப்பிடும்போது ஐயோ அவங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியலையே. நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் இது பண்றோம்னு அவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல துணி கிடைச்சிச்சான்னு தெரியலையே. நமக்கு என்ன கிடைச்சதோ யார் மேல நமக்கு அன்பு இருக்கோ அவங்க ஞாபகம் நம்மளே அறியாமலே வரும். அந்த மாதிரி ஆயிரும். அப்ப நம்மளும் பாபா பிரிஞ்சிடறோம். அப்பப்ப பிரிஞ்சிடறோம். அப்பப்ப இந்த உடலுங்கிற உணர்வு வந்துடுறோம். வேலை மத்த விஷயங்களை நம்ம போயிட்டோம்னா பாபாவை சுத்தமா மறந்துடும். அப்புறம் திருப்பி நம்ம நினைக்கிறோம். அப்புறம் அதுக்குதான் டிராபிக் கண்ட்ரோல் வைக்கிறாங்க. ஒரு டிராபிக் கண்ட்ரோல் யோகா பண்ணலாம் பாபா நினைக்கலாம். ஒரு நிமிஷம் யோகா அப்ப நினைக்கிறோம். அப்ப மிச்ச நேரம்ல என்ன பண்றோம்? மறந்துடுறோம். அதனால அந்த டைம் மட்டும் நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்காதீங்கிறார் பாபா. நிரந்தரமா பாபா நினைவு செய்யுங்க.
ஏன் பிரிஞ்சிருக்கணும்? எப்பொழுதும் இணைந்து இருப்பதற்காக. பாபா பாருங்க அட்வான்ஸா நமக்கு பாராட்டு கொடுக்குறாரு. எப்பயுமே நீங்க பாபா கூட இணைஞ்சே இருங்க, அதுக்கான வாழ்த்துக்கள் சொல்றேன். அன்பு சொரூபத்தை சமமான ரூபத்தில் மாற்றம் செய்யுங்கள். நம்முடைய அன்பை பாபாக்கு சமமா ஆயிரும். ஏதேனும் ஆத்மாவுடன் அன்பு ஏற்படுகிறது என்றால் அன்பிற்கான சொரூபம் எது? அன்புக்குரியவர் எது விருப்பமோ அதுதான் அன்பு செலுத்துபவருடைய விருப்பமாக இருக்க வேண்டும். இப்ப எனக்கு உங்க மேல அன்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யார் மேலேயாவது நமக்கு அன்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. யார் மேலேயாவது நமக்கு அன்பு இருந்துச்சுன்னா அதனுடைய அடையாளம் என்ன? அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்வேன். பாபாக்கு என்ன பிடிக்கும்? இப்ப என்ன பண்றீங்க, ஒவ்வொருத்தரும் நீங்க மைக் ஆன் பண்ணி ஒருத்தரும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. பாபாக்கு என்ன பிடிக்கும்? சிவபாபாக்கு, பிரம்ம பாபாக்கு என்ன பிடிக்கும்? ஒருத்தரும் உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்க எல்லாம் அப்படியே அமைதியாயிட்டீங்க. பாபாக்கு என்ன பிடிக்கும்? இப்ப எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? சிஸ்டருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லுவோம்ல. இப்ப என்னை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியாதுனால எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனா பாபாவை நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாபாக்கு, சிவதந்தைக்கு, பிரம்ம தந்தைக்கு என்ன பிடிக்கும்? என்னனால நீங்க சொல்லலாம். என்னங்க மாதாஜி? எனக்கு பிள்ளைகளின் தூய்மை பிடிக்கும். தூய்மை பிடிக்கும். வெரி குட். ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டாங்க. பாபாக்கு நம்ம தூய்மையா இருக்கிறது பாபாக்கு பிடிக்கும், பிரம்ம பாபாக்கு. அப்புறம் வெரி குட். ஒண்ணு அப்புறம் பாபா தான் எப்படி எப்பவும் ஆத்ம உணர்வுல இருக்கிற மாதிரி குழந்தைகளும் எல்லாருமே எப்பவும் ஆத்ம உணர்வுல இருந்து எல்லாரையும் ஆத்மாண்டு பார்த்து. அப்ப பாபா எப்படி ஆத்ம உணர்வுல இருக்கிறாரோ நம்மளும் ஆத்ம உணர்வுல இருக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அப்புறம் அவர் எவ்வளவு உங்கள அன்பு காட்டுறாரோ அது போல நாங்களும் அவர்ல அன்பு காட்டுறோம். பாபா எவ்வளவு அன்பு காட்டுறாரோ நம்மளும் அவரை மாதிரியே அன்பு காட்டணும்னு விரும்புறாரு. அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன பிடிக்கும் பாபாக்கு? ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றது பாபா பிடிக்கும். நம்ம பணிவா இருக்கிறது பாபா பிடிக்கும். அப்புறம் வேற என்னெல்லாம் பாபா பிடிக்கும்? கருணை காட்டுவது, கருணை காட்டுவது பிடிக்கும் பாபாக்கு. அப்புறம் இன்னும் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. அமைதியா இருக்கிறது பிடிக்கும். அமைதியா இருக்கிறது பிடிக்கும். நல்ல வாய் பேசாம இருக்கிறதா இல்ல எப்படி? வாய் பேசாம இருக்கிற அமைதி இல்ல, மனம் புத்தி அமைதியா இருக்கணும். மன புத்தி அமைதியா இருந்தா பிடிக்கும். அப்புறம் நல்ல நடத்த பிடிக்கும் பாபாக்கு. பாபாக்கு நம்முடைய நடத்தை பிடிக்கும். ஆனா இன்னுமே வரலையே, முக்கியமான பாயிண்ட் வரலையே. பாபாக்கு தன்னை குழந்தையில நல்லா பிடிக்கும். குழந்தைங்களா பிடிக்கும். சரி, இன்னும் என்ன பிடிக்கும்? கலப்படம் இல்லாத, ஓம் சாந்தி சிஸ்டர், கலப்படம் இல்லாத சாதா பாபாவின் நினைவில் இருப்பது அவருக்கு பிடிக்கும். சரி, கலப்படம் இல்லாம எப்பயுமே பாபா சதா எப்பொழுதும் பாபா நினைவுல இருந்தா பிடிக்கும். அப்புறம் சேவை பிடிக்கும். பாபாக்கு சேவை பிடிக்கும், சேவை செய்யறவங்கள பிடிக்கும். என் கையில ஒண்ணு இருக்கு, அத கூட பாபாக்கு ரொம்ப பிடிக்கும். திருப்தியா இருக்கிறது பிடிக்கும். திருப்தியா இருக்கிறது பிடிக்கும். என் கையில ஒண்ணு இருக்கு, அத கூட பாபா பிடிக்கும். பாபாக்கு என்னென்ன பிடிக்கும்? பாபாக்கு முரளிய பிடிக்கும், பிராமணர்களை பிடிக்கும், பாபாக்கு சென்டரை பிடிக்கும், பாபாக்கு சேவையை பிடிக்கும் இல்லையா? மதுவன் பிடிக்கும், டோலி பிடிக்கும், கோவு பிடிக்கும். இது எல்லாமே எதெல்லாம் பாபா பிடிக்குதோ இதெல்லாம் நான் பண்ணா இதெல்லாம் பாபாக்கு. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் சொன்னீங்கல்ல, நம்ம கருணையா இருந்தா பிடிக்கும் பாபாக்கு, நம்ம பணிவா இருந்தா பிடிக்கும், நம்ம சேவை செஞ்சா பிடிக்கும், பாபா மாதிரி அன்பா இருந்தா நம்மளை பிடிக்கும்னு சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம பாபாக்கு பிடிக்கும்னு சொன்னோமோ அதெல்லாம் நான் செஞ்சாதான் என்ன அர்த்தம்? எதெல்லாம் பாபா பிடிக்கும் இவ்வளவு நேரம் லிஸ்ட் சொன்னோமா நிறைய, இதெல்லாம் நான் செஞ்சா என்ன அர்த்தம்? செஞ்சா எனக்கு பாபாவை பிடிக்கும்னு அர்த்தம். அப்படித்தானே? இப்ப இவ்வளவு நேரம் லிஸ்ட் சொன்னோம் இல்லையா? பாபாவுக்கு எப்ப பிடிக்கும்? நம்ம பணிவா இருந்தா பிடிக்கும், நம்ம அன்பா இருந்தா பிடிக்கும், நம்ம அமைதியா இருந்தா பிடிக்கும், நம்ம சேவை செஞ்சா பிடிக்கும், பாபாவுக்கு முரளியை பிடிக்கும், பிராமணர்களை பிடிக்கும், குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எனக்கு பிடிக்கணும், நானும் செய்யணும். அப்பதான் என்ன அர்த்தம்? எனக்கு பாபாவை பிடிக்கும், எனக்கு பிரம்மாவை பிடிக்கும்னு அர்த்தம். இல்ல வாயில மட்டும் பாபா எனக்கு நீங்க தான் உயிர் பாபா, நீங்க தான் என் உலக பாபா அப்படின்னு வாயில சொல்லிட்டு பாபா சொல்றதெல்லாம் கேட்காம இருந்தா பாபாக்கு நம்மளை பிடிக்காது. பாபாக்கு நம்மளை பிடிக்கும், பிடிச்சவங்க செலக்ட் பண்ணிருக்காரு. நமக்கு அந்த அளவுக்கு பாபா மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப பாபாக்கு என்ன பிடிக்குமோ
இப்ப நம்ம சென்டர்லயே நம்ம அப்படி பண்றோம்ல, வீட்ல அப்படி பண்றோமா இல்லையா? மாதாஜியும் கூட அம்மாமார்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ, எனக்கு பிடிக்காது, என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும், அதனால நான் சமைச்சு தரேன்பாங்க. ஏங்க நீங்க சாப்பிடலாம், ஐயோ எனக்கு தான் பிடிக்காது. பாருங்க, யார் மேலயும் அன்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்காக நம்ம பிடிக்கலனாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம் இல்ல. அப்போ பாபாக்கு மேல எனக்கு அன்பு இருக்குன்னா அவருக்காக நான் என்ன பண்ணுவேன்? நான் எல்லாமே செய்வேன். பாபா நமக்காக எல்லாம் செய்யறாரா இல்லையா? பாபா நமக்காக எல்லாமே செய்யறாரா இல்லையா? எல்லாமே செய்யறாரு. இன்னைக்கு முரளி கேட்டீங்களா? எனக்கு முரளியில எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? பாபா சொல்ல आप जो सुनते हो मैं सुनता, என்ன நீங்க சொல்றீங்களோ நான் கேக்குறேங்கிற. அதாவது கேக்குறது 2 விஷயங்க. ஒண்ணு, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றத நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கங்க. முரளி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். முரளி நம்ம சொல்றோம், நீங்க கேக்குறீங்க. கேக்குறதுல 2. ஒண்ணு வந்து சும்மா கேக்குறது. இன்னொன்னு அந்த கேட்டதுக்கான ரெஸ்பான்ஸ், அதுக்கான அதுக்கான என்ன சொல்றது? அதுக்கான பதில் குடுக்குறது. இது 2மே பாபா பண்றாரு. இல்லையா? பாபா நம்ம என்ன சொல்றோமோ, அதையும் கேட்கிறாரு. இன்னைக்கு பாபா சொன்னார்ல பிரதிபலன். நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கான பலனை குடுக்குறாரு. அப்ப பாபா கேட்கிறாரு, கேட்டுட்டு அதை சொல்றாரு. பாபா சொன்னா நீங்க தான் கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேங்கிறாரு. அப்ப நீங்க கூப்பிட்டது காது கேட்டுச்சு. ஆனா நான் வராம பரதாமத்திலே இருந்தேன்னு சொல்லல. நீங்க எல்லாரும் கூப்பிட்டீங்க, பாபா தூய்மை இழந்துட்டோம், தூய்மை ஆக்கணுங்க, வாங்க நீங்க கூப்பிட்டீங்க. உங்க கூக்குரல் கேட்டு நான் பரந்தாமத்திலே உட்காந்துருந்தேன்னு சொல்லல பாபா. நீங்க கூப்பிட்டீங்க, நான் என்ன பண்ணிட்டேன்? கூப்பிட்ட குரலை கேட்டு வந்துட்டேங்கிறாரு. இதுதான் பாபா நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு. அப்ப நம்ம பாபா மேல எப்படி அன்பு வைக்கலாம்? பாபாக்கு நம்ம எப்படி பாபா மேல அன்பு வைக்கலாம்? நம்ம எப்படி அன்பு வைக்கலாம்? பாபா என்ன சொல்றாரோ, பாபா என்ன சொல்றாரோ அத நான் கேட்டேன்னா போதும். அப்ப எனக்கு பாபா மேல அன்பு இருக்கு. இப்ப சொல்லுங்க, உங்க எல்லாருக்கும் பாபா மேல அன்பு இருக்கா? அவருக்கு பிடிச்சதெல்லாம் நாங்க செய்தா அவருக்கு பிடிக்கும் எங்களை. கடந்தா கண்டிப்பா. சரி, நம்ம பாபா பிடிச்சமானவங்களை ஆயிரலாமா வேண்டாமா? ஆயிடலாம். ஆக வேணும், ஆயிரலாம். எப்ப ஆகலாம்? இன்னைக்கே ஆயிரணும், இப்பயே ஆயிரணும். ஆகிக்கொண்டே நாள் இருக்கிறோம். ரொம்ப ஆயிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு இங்க பாருங்க, ஆயிட்டே இருக்கிறோம். இப்படியே சொல்லக்கூடாது. போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் ஆயிட்டே இருக்கிறோம், மாறிட்டே இருக்கிறோம்னு சொல்லக்கூடாது. இந்த 18 ஜனவரிக்குள்ள நான் பாபா மாதிரி ஆயே தீருவா. ஆமா, ஆயே தீரணும். சரியா? அந்த மாதிரி இன்னைக்கு பவர்ஃபுல்லா நம்ம யோகா பண்ணி பாபாட்ட சக்தி வாங்கி இன்னைக்கே ஆயிரணும் பாபா மாதிரி. ஓகேவா? பாபா சொல்றாங்க, பாபாவுடைய மன விருப்பத்தை யார் மீதாவது அன்பு இருந்தால் அந்த அன்பிற்கு அன்புக்குரியவரின் மன விருப்பப்படி நடக்கிறோம்ல, அதே போல தந்தை மேல உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா தந்தைக்கு எதன் மீது அன்பு இருக்கிறது தெரிஞ்சுக்கணும். அதான் நம்ம இன்ன வரைக்கும் பார்த்தோம். பாபாக்கு என்னென்ன எதன் மேல எல்லாம் அன்பு இருக்கு? இப்ப மனுஷங்களை கேட்டா எனக்கு இது பிடிக்குங்க, அது பிடிக்கும், எனக்கு வண்டி பிடிக்கும், சாப்பாடு பிடிக்கும், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பாபாக்கு என்னென்னலாம் பிடிக்கும்? பாபாக்கு என்ன பிடிக்கும்? நம்ம முரளி கேட்டா பிடிக்கும், கேட்ட முரளியை ஃபாலோ பண்ணா பிடிக்கும், பாபாவுடைய சேவை செஞ்சா பிடிக்கும், எல்லாரையும் நம்ம ஆத்மான்னு பார்த்தா பிடிக்கும், இல்ல எல்லாரையும் பாபா குழந்தையாக்கணும்னாலும் பிடிக்கும் இல்ல. அப்ப எதெல்லாம் பாபாக்கு பிடிக்குதோ அதெல்லாம் நான் செய்யணும். தந்தைக்கு எப்பொழுதுமே என்ன விருப்பம் இருக்கிறது? தன்னுடைய மன விருப்பம் எதுவும் இல்லை. பாபாக்குன்னு ஏதாவது விருப்பம் இருக்கா? எதுவுமே கிடையாது. நம்ம விருப்பம் தான் அவர் விருப்பம். நமக்கு தனியா நிறைய விருப்பங்கள் இருக்கு. நான் வீடு கட்டணும், நான் கார் வாங்கணும், நான் அதை வாங்கணும், இதை வாங்கணும். நமக்கு பாபா ஆசை தவிர தனியாப்பட்ட ஆசை இருக்கு. ஆனா பாபாக்கு தனிப்பட்ட ஆசை, பொது ஆசை அப்படின்னு ஒண்ணுமே இல்லை பாபாக்கு. பாபாக்கு ஒரே ஆசை, ஒவ்வொரு பிராமணர்கள் என்ன ஆகணும்? ஒவ்வொரு பிராமணர்கள் என்ன ஆகணும்? தன்ன மாதிரி பாபா மாதிரி ஆயிரணும்னு தான் அவருக்கு ஆசை. மற்றபடி அவருக்கு வேற எந்த ஆசையும் கிடையாது. தந்தைக்கு எப்பொழுதும் என்ன விருப்பம் இருக்கிறது? தன்னுடைய மன விருப்பம் எதுவும் இல்லை. ஆனால் அன்புக்குரிய தந்தையின் பாபாக்கு என்ன விருப்பம்? பாபா மாதிரி நம்ம ஆகணும். எனவே என்ன காரியம் செய்தாலும், எண்ணத்தை உருவாக்கினாலும் முதலில் தந்தைக்கு தந்தையினுடைய அன்பிற்கு மன விருப்பமானதா என யோசிங்கள். சரி, இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு செய்ய போறீங்கன்னா யோசிங்க. என்ன யோசிங்க? நான் இப்ப செய்ய போறேனே, இப்படி பேச போறேனே, பண்ண போறேனே, இது பாபாக்கு பிடிக்குமா? நான் இப்படி பேசினா பாபாக்கு பிடிக்குமா? நான் இப்படி செஞ்சா பாபாக்கு பிடிக்குமா? இன்னைக்கு பாபா சொன்னார், பேசுறதுக்கு என்ன சொன்னாரு? எல்லார்ட்டும் எப்படி பேசணும்னாரு? வெறும் அன்பாவா? எப்படி பேசணும்னாரு இன்னைக்கு பாபா முரளியில? ரொம்ப அன்பா, பணிவுடையவர்களா இருந்து, ஆன்மீக பெருமிதத்துல இருந்து, அப்புறம் என்ன பண்ணணுமா? பாபா பத்தி நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ஞானம் சொல்லணும்னாரு. அப்போ என்ன ஒரு காரியம் செய்யறீங்கன்னா, பேச போறீங்களா? எப்படி பேசணும்? ஒரு நிமிஷம் பாபா நினைச்சிட்டு பேசணும். நம்ம ஏதாவது செய்ய போறோமா? இப்படிதான் பாபா இப்படி செய்வாரா? இப்படிதான் பாபா பேசுவாரா? ஒவ்வொன்றுமே பாபாக்கு இப்படிதான் செய்வாரான்னு யோசிச்சு செய்யுங்க. ஒருவேளை தந்தைக்கு விருப்பமானது இல்லை என்றால், பாபாக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா மற்றவர்களுக்கு பிடிக்காது.
அவங்க பிடிக்காத விஷயத்த நான் என்ன பண்ணக்கூடாது, பிடிக்காத விஷயத்த நான் செய்ய கூடாது. அப்ப பாபாக்கு பிடிக்கலன்னா அதை நீங்களும் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. தந்தைக்கு விருப்பம் இல்லாத நீங்களும் செய்யாதீங்க. எனவே அன்புக்குரியவரின் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் நடந்து கொள்ள வேண்டும். பாபாக்கு பிடிச்சமான மாதிரி நடந்துக்கும். யாரெல்லாம் பிடிச்ச மாதிரி நடந்துக்க போறீங்க? கை தூங்க பாக்கலாம். கை தூக்குன எனக்கு தெரியாது இல்ல, ஒரு சிஸ்டர் தான் கை தூக்குறது தெரியுதே. யாரெல்லாம் இன்னையிலிருந்து நான் பாபாக்கு பிடிச்சமானவங்களா ஆக போறேன். ரெண்டாவது ஒருத்தர் எனக்கு அவங்க இங்க இருந்து வாசிக்க முடியல. பேர சுவாதியா, பகவதியா, அதான் பகவதி சிஸ்டர் கை தூக்கிருக்கீங்க. அப்புறம் மேல கமலாம்பிகை சிஸ்டர். அப்புறம் மத்தவங்க யாரெல்லாம் இன்னையில பாபா மாதிரி ஆயிரலாமா? பாபா மாதிரி நம்ம அன்புக்குரியவர்கள் ஆயிரணும். சரியா? பாபா மாதிரி அன்புக்குரியவர்கள் ஆயிரலாமா? கண்டிப்பா ஆயிரும். நம்ம எல்லாரும் பாபா மாதிரி ஆயிரும். பாருங்களே, நான் ஒரு விஷயம் சொல்லவா, கேக்குறீங்களா? பிரம்ம பாபா ஒரே ஒரு பிரம்ம பாபா சிவபாபாக்கு சமமா ஆயிட்டாரு. ஆனதுக்கு அப்புறம் பிரியதர்ஷினியா நீங்களும் கை தூக்குறீங்க. சரி, எனக்கு லேப்டாப் கொஞ்சம் முன்னாடி இருக்கு, ரொம்ப முன்னாடி, எல்லாரும் பேரும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவா சரியா? இப்ப நம்ம பாருங்க, ஒரு பிரம்ம பாபா பரிஸ்தா ஆயிட்டு, பிரம்ம பாபா இருக்கும்போது எத்தனை சென்டர்னு சொன்ன ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும் போது வெறும் 250 சென்டர். நல்லா கேளுங்க, 250 சென்டர் இந்தியால மட்டும்தான் இருந்துச்சு. வெளிநாட்டுல சென்டரே இல்லை. இந்திய தமிழ்நாட்டிலேயே சென்டர் கிடையாது. 1970ல 69ல 70ல தான் வந்துச்சு. லண்டன்லயும் சென்னையிலயும் ஒரே டைம் வந்துச்சு பாபாவுடைய ஞானம். பிரம்ம பாபா ஸ்ரீபாபா மாதிரி அவைக்த பரிசுத்தாயிட்டாரு, அவைக்தமாயிட்டாரு இல்லையா? நம்ம அப்படியே சரீரத்தை விட்டுட்டு போனோம்னு சொல்லல. அவரு அவைக்தம் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு சேவை நடந்துச்சு. இப்ப நம்ம எல்லாரும் பாபா மாதிரி ஆயிட்டோம்னு வச்சுங்க, இப்ப பாபா சேவை எவ்வளவு ஆயிரும்? இப்ப நம்மளை பார்க்கும் போதுல இன்னைக்கு சாக்கார முரளி கேட்டீங்களா எல்லாரும்? பிரம்மபாவை பார்க்கும்போது எல்லாருக்கும் கிருஷ்ணரா தெரிஞ்சாங்களாம். அது மாதிரி இப்ப நம்மள பார்க்கும்போது எல்லாருக்கும் தேவியா தேவதையா தெரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சென்டருக்கு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு டைமே இருக்காது. இப்பயே சில டைம் அப்படிதாங்க இருக்கு. 1 மணி 1:30 மணி வரைக்கும் உட்காந்து காலையில இருந்து ஒருத்தர் மாத்தி வராங்க. நம்ம கோர்ஸ் எடுத்துட்டே உட்காந்துட்டு இருக்கிறோம். வெளியே ப்ரோக்ராம் நீங்க யாராவது போங்க, நான் சென்டர்ல உட்காந்து கோர்ஸ் எடுத்துக்கிறேன்ட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம ஒவ்வொரு பிராமணர்களும் பிரம்ம பாபா மாதிரி ஆயிட்டாங்க. இப்படி பிரம்மா பார்த்தாலும் கிருஷ்ணரா காட்சி கிடைச்சது. தாதிங்க எல்லாம் வந்தாங்க. இப்ப நம்மள பார்க்கும்போது ஒரு அம்மனா காட்சி கிடைக்குது, ஒரு கிருஷ்ணரா காட்சி கிடைக்குது, ஒரு கிரைஸ்டா காட்சி கிடைக்குதுன்னு வச்சுங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பாபா வீட்டுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவாங்க. அப்புறம் நம்ம எல்லாருமே பயங்கர பிஸியா இருக்கும் இல்லையா? இப்பெல்லாம் உட்காந்து ஆறாம முரளி கேட்க முடியுமான்னு கூட தெரியல இல்லையா? இப்ப பாபா சொல்ல, இப்ப பாபா மாதிரி ஆயிரணும். ஆயிட்டோம்னா நல்லதானே? எல்லாருக்கும் பாபாவுடைய செய்தி சீக்கிரமா கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்? அப்புறம் உட்காந்து நிம்மதியா யோகா பண்ணலாம், பரந்தாமத்துக்கு போயிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சேவெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தந்தைக்கு விருப்பமானது நீங்க செய்யுங்கிறாரு. எனவே அன்புக்குரியவரின் விருப்பத்துக்கு ஏற்றப்பாரு. எனக்கு பாபா மேல அன்பு இருக்குன்னா அவருக்கு என்ன பிடிக்கும் அதை நான் செய்யணும். அவ்வளவுதான். ஞானம் எதுவும் கஷ்டமே இல்லை. பாபாக்கு என்ன பிடிக்கும் அதை நான் பண்ணா போதும். அந்த அளவு நன்றி கடனை எப்பொழுதும் செய்ய முடியும் தான் இல்லையா? அனைத்து உறவுகளிலும் அன்பின் அளவு. பாபா சொல்ல எல்லா உறவுகளிலுமே அன்பு நிறைஞ்சிருக்கு. அன்பு இருக்கும்போது எதுவாவது கஷ்டமா இருக்கா? இல்ல. ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா புரிஞ்சுக்கலாம், அன்பு குறைவா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப நமக்கு பாபா மேல அன்பு இருக்குல்ல, அன்பு இருக்கா இல்லையா? எல்லாருக்குமே இருக்கு. 100% பாஸ் சொல்றாரு பாபாவே. எது தந்தையின் விருப்பமோ அதுதான் என்னுடைய விருப்பம். எது பாபா பிடிக்கும் அதை எனக்கு பிடிக்கும். பாபாக்கு என்ன பிடிக்கும்? முரளி பிடிக்கும், அமிர்தலை பிடிக்கும், டிராபிக் கண்ட்ரோல் பண்றது பிடிக்கும். அப்ப இதெல்லாம் நானும் என்ன பண்ணணும்? இதெல்லாம் நானும் செய்யணும். எப்பொழுது தந்தைக்கு விருப்பமானவராக நம்ம பாபாக்கு விருப்பமானவரா ஆயிட்டோம்னா போதுங்க. இப்ப சில டைம் நினைப்போம்ல, ஏன்னா பாபாக்கு என்னை ரொம்ப பிடிக்குதா, மத்தவங்களுக்கு தான் என்னை பிடிக்க மாட்டேங்குதுங்கிறோம். பாபாவுக்கு பிடிச்சமானவங்களும் ஆயிட்டாவே போதுங்க. மத்தவங்களுக்கு பிடிச்சமானவங்கள நம்ம என்ன ஆயிடலாம்? ஏங்க பாபாக்கு நம்ம கோவப்பட்டா பிடிக்குமா? நம்ம டென்ஷன் ஆனா பிடிக்குமா? இரிட்டேஷன் ஆனா பிடிக்குமா? நம்ம பொய் சொன்னா பிடிக்குமா? நம்ம அகங்காரத்துல வந்தா பிடிக்குமா? நம்ம வெறுத்துட்டு இருக்கிறோம் பிடிக்குமா? எல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் பண்ணாவதுதான் நம்ம நல்லவங்களா இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம நல்லவங்களா இருந்தா எல்லாருக்கும் நம்மளையே பிடிக்குமா பிடிக்காதா? கண்டிப்பா. பாபாக்கு பிடிச்சமானவர்கள் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணா போதும். நான் சிஸ்டர் பிடிச்சமானவங்களை எப்படி நடந்துக்கிறது, இந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி எப்படி நடந்துக்கிறேன், என் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச இப்படி யாருக்கு பிடிச்சமானவங்களா ட்ரை பண்ணாதீங்க. அவர் ஒருத்தருக்கு பிடிச்சமானவங்களா நடந்துக்குங்க, பாபாக்கு பிடிச்சமானவங்களா. அப்புறம் மத்தவங்களுக்கு பிடிச்சமானவங்களா நம்ம ஆயிரலாம். இன்றைய சக்திசாலியான நாள் என்று அனைத்து குழந்தைகளிடம் திடமான எண்ணம் இருக்கணும். பாபா சொல்லாரு, விரல் கொடுத்து மனது உடைந்து போவது எந்த ஒரு சன்ஸ்காரம். ஏதாவது பாபா சொல்லாரு, மனசு உடைஞ்சு போறது, ஏதாவது சுபாவ சன்ஸ்காரத்துக்கு வசப்பட்டுறது,
இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஏதாவது சுபாவ சம்ஸ்காரத்துக்கு வசப்படுறது இல்லையா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம பாபாஸ்ல பலகீனமானவங்களே இருக்கக்கூடாது. பாபாஸ்ல இருக்க அந்த கலியுகத்தினுடைய பலகீனங்களுடைய வாளையை தூக்கி வீசிடுங்கிறார். நிரந்தரமா வெற்றி அடைபவர்கள் ஆயிருங்க. வெற்றியினுடைய திலகம் என்னுடைய நெற்றியில பாபா என்ன பண்ணிட்டாரு? வெற்றி திலகத்தை வெற்றி திலகத்தை பாபா என்னுடைய நெற்றியில வச்சுட்டாரு. உங்க நெற்றியில எல்லாம் வெற்றி திலகம் இருக்கா? எங்க நான் பொட்டு வைக்க மறந்துட்டேங்கிறீங்களா? நான் கூட இதை வச்சுட்டு வரல. டைம் ஆயிடுச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. சந்தனம் வைக்கலாமான்ட்டு அப்புறம் சந்தனம் இருக்கு, அதை உட்காந்து இது பண்ணணும். இப்ப வெற்றியினுடைய திலகம் நம்ம நெற்றியில இருக்கு இல்லையா? வெற்றியினுடைய திலகம் நம்முடைய நெற்றியில இருக்குங்கிற வெற்றி நம்முடைய பிறப்புரிமைங்கிற. இப்ப பாபாஸ்ல வெற்றி நம்முடைய கழுத்தினுடைய மாலை எத்தனை சொல்றாரு பாருங்க. அப்படியே நம்ம ஃபீல் பண்ணலாமா ஒரு நிமிஷம்? யாரோ மைக்கு ஆன்ல இருக்கு பாருங்களேன், சத்தம் வந்துட்டே இருப்பாரு. நம்ம அப்படியே ஃபீல் பண்ணலாம். பாப்தாதா பாப்தாதா உங்க கையில இப்படி விரல கொண்டு வந்து வைக்கிறாரு. சரியா? பாப்தாதா வேற யாரும் கூட மைக் ஆன்ல வச்சிருக்காங்க, சவுண்ட் வந்துட்டே இருக்கீங்க. பாப்தாதானுடைய கைகள் உங்க நெற்றியின் மேல இருக்கு. உங்க நெற்றியில பாபா வெற்றி திலகத்தை வச்சு விடுறாரு. வெற்றி உன்னுடைய பிறப்புரிமை அப்படின்னு பாபா வாயிலையும் சொல்றாரு. வெற்றியினுடைய பொட்டை வச்சு விட்டாரு. வெற்றி உன்னுடைய பிறப்புரிமைன்னு பாபா சொல்லிட்டாரு. பாபா நம்முடைய கழுத்துல வெற்றி மாலைய அணிஞ்சிருக்கிறார். நம்முடைய கழுத்துல பாபா வெற்றி மாலையை போட்டிருக்காரு. உங்க நெற்றியில வெற்றி திலகம் இருக்கு. வெற்றி உன்னுடைய பிறப்புரிமைன்னு பாபா உங்களுக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாபா வெற்றியினுடைய மாலை உங்க கழுத்துல போட்டாரு. ஃபீல் பண்றீங்களா? அப்ப எப்பயுமே நம்ம எப்படிதான் போனோம், வெளியில எங்க போனாலும் வெற்றி பொட்டு வச்சுட்டு வெற்றியினுடைய மாலையை போட்டுதான் வெளியில போகணும். இப்ப எப்படி மாதாஜிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, சில மாதாஜிங்களை வெளியில எங்கேயாவது போறாங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு 2 செயின் 3 செயின் எக்ஸ்ட்ரா போடுறது. மாதாஜி எங்க கிளம்பிட்டீங்க கல்யாணத்துக்கு? வீட்டுல எல்லா செயின் எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு போறது. அந்த செயினை மாட்டிட்டு போனா திருடங்கிட்டு திருடிடுவானோ, எங்க தொலைச்சு போயிருமோன்னு பயம் இருக்கும். ஆனா இந்த வெற்றியினுடைய கழுத்துல மாலை போட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும் யாராவது திருடிடுவாங்களா வெற்றி மாலைய? இந்த மாய ஒண்ணுதான் திருடான்னு பார்த்தோம். அது கூட நம்ம பாபா கூடயே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாய கூட என்ன பண்ணாது நம்முடைய வெற்றி மாலைய திருடிட்டு போகுமா? பாபா நம்ம பக்கத்துல வச்சுட்டோம்னா மாய பார்க்கும், ஆஹா இவங்க கூட பாடி கார்டு பாபா இருக்கிறாரு அப்படின்ட்டு அது என்ன ஆயிரும், அது ஓடியே போயிரும். வெற்றி உங்களுடைய பிறப்புரிமைன்னு சொல்லாரு. எப்பொழுதும் இந்த சக்திசாலியான சுரூபத்தில் இருங்கள். இதுதான் அன்பிற்கான நீங்கள் செய்ய வேண்டிய நன்றி கடன். பாபா மேல எனக்கு அன்பு இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபா மேல எனக்கு அன்பு இருக்குன்னா பாபாக்கு பாபா என்ன சொல்றாரோ அதை நான் செய்யணும். இதுதான் அன்பினுடைய அடையாளம்னு சொல்றேன். அப்ப பாபா சொல்றாரு, அப்ப வெற்றி பாபாவுடைய நன்றி கடன் என்ன சொல்றாரு பாபா? நன்றி கடன் என்ன சொல்றாரு? பாபா மாதிரி நம்ம ஆகணும். இப்ப பாபா சொல்ல இதுதான் அன்பின்கான செய்ய வேண்டிய நன்றி கடன். பிரம்மா முழு ஞானத்தின் சாரத்தை தனக்குள் தாரணை செய்து பாபாவை பின்பற்றுவதற்கான தைரியம் கொடுத்தார். சாகார பாபா விலை மதிக்க முடியாத மகா வாக்கியத்தை எவ்வளவு பாபா முரளி பாயிண்ட்ஸ் நமக்கு சொல்லியிருக்காருல, பிரம்மா மூலமா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. பிரம்ம பாபாவும் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறாரு. இந்த பரிசை சொரூபத்தில் கொண்டு வந்தீர்களா? பாபா கேட்கிறாரு. பரிசுக்கான நன்றி கடன். இப்ப யாராவது ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளே கிஃப்ட் தரவும் இல்லை. இப்ப பாபா சொல்றாரு, இப்ப பாபாக்கு நன்றி கடனா என்ன கொடுக்கலாம்? பாபாக்கு கொடுக்குற அளவுக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒண்ணும் பெரிய ஆள் இல்லைங்க. அவரு கொடுக்குறாரு, எல்லாமே அவரு கொடுத்ததுதான். அவர் கொடுத்ததை நம்ம கொஞ்சோண்டு கொடுத்துட்டு பாபா இதான் வச்சுக்கோன்னு சொல்றோம். பாபாக்கு நான் நன்றி கடனை என்ன ஆகலன்னா அவர் சொல்றபடி நம்ம நடக்கலாம், அதனுடைய சுரூபமா ஆகலாம். இதுதான் மிகப்பெரிய நன்றி கடன்ங்கிறது. 3 வார்த்தைகள் ஞாபகம் இருக்க. பிரம்ம பாபா சொன்ன கடைசியில சொன்ன 3 வார்த்தை யார் சொல்றீங்கன்னு பாக்கலாம். யார் சொல்ல போறீங்க? நிர்விகாரி நிரகங்காரி. நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி. நிராகாரினா ஆத்ம உணர்வுடையவர்களாகுங்க. அப்ப ஆத்ம உணர்வுடையவர்களாக அப்ப விகாரமற்றவர்கள் ஆயிருவீங்க. ஆகாரமற்றவர்கள் ஆயிருங்கன்னு பிரம்ம பாபா நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். இந்த 3 வார்த்தைகள் மூலம்தான் பிரம்ம பாபா கர்மாதீத் நிலையை அடைந்தார். பிரம்ம பாபாவை பின்பற்றுங்கள். சாகார பாபா தன்னுடைய நிலையின் ஸ்தம்பமாக இருந்தார். பாபா பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கமா ஸ்தம்பமா இருந்தார் பாபா. அப்ப பாபா சொல்றார், அதே மாதிரி நீங்களும் அப்படியே ஆயிருங்க.
இப்ப பாபா சொல்றார் அனைத்து குணங்களையும் நிரம்பியவர்களா ஆயிரணும்னு சொல்றார். எல்லா குணங்கள் நிறைந்தவர்களா ஆயிரணும். அனைத்து குணங்களின் ஸ்தம்பமாக இருங்கள். ஸ்தம்பனா தூண் இல்லையா? ஸ்தம்பனா தூண் மாதிரி ஆயிரணும். எல்லா குணங்களையும் நான் எப்படி ஆயிரணும்? தூண் மாதிரி ஆயிரணும்னு சொல்றாரு. பிரம்மா பாபா மாதிரி. இப்ப பாபா சொல்றாரு, பாபா அதனாலதான் நான் வந்து சாந்தி ஸ்தம்பம்னு சொல்றேன். ஸ்தம்பம்னா என்ன அர்த்தம்? தூண், பில்லர் இல்லையா? பாபா நம்மளும் பாபாவுடைய சக்திகள்ல குணங்கள்ல நம்மளும் தூண் மாதிரி ஆயிரணும்னு சொல்றாரு. அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும், சரி இந்துக்களுக்கு மட்டும்தான் நம்ம ஞானத்தை சொல்லணுமா? கிடையாது. அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஞானத்தை சொல்லுங்க. எல்லா தர்மக்காரங்களுக்கும் என்ன பண்ணுங்க? இந்த ஞானத்தை நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. இப்ப பாபா சொல்ற அனைத்து குணங்கள் மற்றும் சக்திகளுடைய ஸ்தம்பமா இருங்க. அனைத்து குணங்கள் மற்றும் சக்திகளுடைய ஸ்தம்பமா இருங்க. இப்ப பாபா சொல்றாரு, உலகில் ஆதி பிதாவிற்கு பிரம்ம பாபாவிற்கு சமமான சக்தி மற்றும் அமைதியின் ஸ்தம்பமாகுங்கள். நம்ம இப்ப என்ன எதனுடைய பில்லர் ஆகணும்? தூணாகணும். அமைதி மற்றும் சக்தி இதனுடைய பில்லர் ஆயிருங்க. அன்பு, பாபா சொல்றார், அன்பு நிரம்பிய செய்திகளாக என்னென்ன குழந்தைகள் அனுப்பியிருக்கிறார்களோ, யாரெல்லாம் வந்து பாபாக்கு லெட்டர் போட்டிருக்கலாம், கிரீட்டிங் கார்டு அனுப்பியிருக்கலாம், வாழ்த்து மடல் அனுப்பியிருக்கலாம், இமெயில் அனுப்பிச்சிருக்கலாம். இது எல்லாமே பாபா கிட்ட வந்து என்ன ஆயிடுச்சான்? வந்து சேர்ந்துருச்சுங்கிறார். அப்ப அன்புக்கு பல மடங்கா பாபா அன்பு ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்கிறார். பாபா நமக்கு கொடுத்த லெட்டருக்கெல்லாம் பாபா ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கிறார். இப்பொழுது நிரந்தரமாக பதமா பதம் பாக்கியசாலி ஆகுங்கள். இப்ப நிரந்தரமா பாபாக்கு பல மடங்கு பாக்கியசாலி ஆகுங்கிறார். இப்ப பாபா இன்னைக்கு முக்கியமா என்ன சொல்றாரு? அன்பு, யார் மேல நமக்கு அன்பு வச்சிருக்கிறோமோ அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதான் செய்யும் இல்லையா? அவருக்கு எது பிடிக்குமோ அதான் செய்யும். அதே மாதிரி இப்ப நம்ம எல்லாருக்கும் பாபா பிடிக்கும், அப்படி பிடிக்கும் இல்லையா? அப்ப பாபா பிடிக்கும்னா பாபா என்ன சொல்றாரு அதெல்லாம் நம்மளும் கேட்கணும். இப்ப பாபா சொல்றார், அந்த மாதிரியான இப்பொழுது சக்திசாலியான நினைவின் மூலம் பாபாவுடைய விருப்பம் எதுவோ அந்த விருப்பத்தை கொண்டு வாங்க. திடமா கொண்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கு பாபா இன்னைக்கு யாருக்கு நமஸ்காரம் சொல்றாரு தெரியும்? முரளி முடிஞ்சு யாருக்கு நமஸ்காரம் சொல்றாருன்னா, திடமான எண்ணத்தின் மூலம் தன்னை மற்றும் உலகத்தை ஒரு வினாடியில் மாற்றக்கூடிய குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் சக்தி மற்றும் அமைதியின் ஸ்தம்பமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பாப்தாதாவின் பாபாவுடைய காணாமல் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரங்கள். கவலைப்படாதீங்க, மணி 4 மணிதான் ஆச்சு, 4 மணி கூட ஆகல, முடிஞ்சேன்னு. நம்ம உங்களுக்காக ஒரு 20 நிமிஷம் ஸ்பெஷல் யோகா ஒண்ணு நம்ம யோசனை பண்ணிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா பாபானுடைய அன்புல, பாபா இன்னைக்கு சாக்கார முறையில நமக்கு சொன்னாரு, பாபா மேல உள்ள அன்புல உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வரும்னு சொன்னாரு. சோ அந்த ஆனந்த கண்ணீர் நமக்கு வருதான்னு பாக்கலாமா? பாபாக்கு நமஸ்காரம் சொல்லிடலாமா? முதல் मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार और गुड मॉर्निंग नमस्ते। இப்போ நான் வந்து நடுவுல நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ரி சொல்லும் போது என்னை பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த டைம் நீங்க என்ன பாருங்க. மத்த டைம் நீங்க கமெண்ட்ரி மட்டும் அப்படியே நீங்க கேட்டுட்டே வரலாம். சிஸ்டர், நம்ம ஒரு 20 நிமிஷம் பண்ணலாமா? 4:20 வரைக்கும். இல்ல யாருக்காச்சும் ஏதாவது கேள்வி இருக்கா? ஓம் சிஸ்டர், டைம் இருக்குது, செய்யலாம். அத பண்ணலாம். யாருக்காச்சும் ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இல்ல போல. எல்லாம் புரிஞ்சிச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு சின்ன முரளிதான், 2 பக்கம் தான், அதான் முடிஞ்சிருச்சு. 2.25 பக்கம் தான். இப்ப நம்ம நல்லா ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்கீங்களோ நல்லா நல்லா நேரா உட்காந்துக்குங்க. உங்க மனசுல நீங்க நினைங்க, நான் வந்து இப்போ இந்த 20 நிமிஷம் பாபானுடைய அன்புல நல்லா டீப்பா நல்லா ரொம்ப ஆழத்துல நம்ம போகலாம். சோ பாபானுடைய அன்புல நம்ம நல்லா மூழ்கிடலாம். நான் நடுவுல என்ன பாருங்கன்னு சொல்லும் போது மட்டும் நீங்க என்ன பாருங்க, சரியா? மத்த டைம் எல்லாம் இந்த கமெண்ட் அப்படியே கேட்டுட்டே அனுபவம் செய்யுங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். யாரும் மியூட் அன்மியூட்ல இருக்கு, செய்து மியூட் பண்ணுங்க. சாந்தினி, குணவதி, சாந்தினி மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் அதை சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன் சிஸ்டர். அவருக்கு தான் சொல்லுங்க. ஓம் சாந்தி. நம்ம யோகா பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஓம் சாந்தி சொல்லலாம். சரி யோகா பண்ணலாமா? நல்ல நேரம் உட்காந்துக்குங்க. இன்னைக்கு வந்து நம்ம நல்ல பாபாவுடைய அன்பை நான் அனுபவம் பண்ணணும். பாபா வந்து இன்னைக்கு முறையில சொன்னாரு, பாபா நம்ம அன்பு காட்டுறாரு. ஓகேவா?
பாபா அன்பு கற்றதுல நமக்கு டவுட்டே வேண்டாம். இப்ப நம்ம அந்த அளவுக்கு அன்பு காட்டணும். பாபா நம்மளுடைய அன்புல மூழ்கிடணும். யார் மூழ்கணும்? பாபா. நம்மளும் தான் அவரும் தான். நம்ம அந்த மாதிரி நல்லா பவர்ஃபுல்லா ரொம்ப அன்பா பாபா நினைவு செய்யலாம். ஓம் சாந்தி. நான் இறைவனுடைய அன்பை, என்னுடைய சிவ தந்தையின் அன்பை அனுபவம் செய்வதற்காக அமர்ந்திருக்கிறேன். அதற்கு முன்பாக என்னை நான் தயார்படுத்திக் கொள்கிறேன். உண்மையில் நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு பிராமண ஆத்மா. நான் இறைவனின் குழந்தை என்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். நான் ஆத்மா. இந்த சுயத்திற்கு நான் ராஜாவாக இருக்கிறேன். நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. என்னுடைய கர்மேந்திரியங்கள், என்னுடைய மனம் மற்றும் புத்தி, சம்ஸ்காரம், இவை அனைத்தும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஆத்மா என்னுடைய ஒளி உடலை எடுத்துக்கொண்டு சூக்ஷ்ம மதனத்திற்கு செல்கின்றேன். நான் பரிஸ்தா உடலை எடுத்துக்கொண்டு சூக்ஷ்மவதனம் செல்கிறேன். பாப்தாதா தன்னுடைய இரு கரங்களை நீட்டி என்னை அருகாமையில் அழைக்கின்றார். நான் அவர் அருகில் செல்கின்றேன். பாப்தாதாவுடைய அன்பான பார்வை, பாபாவை பாருங்க. பாப்தாதாவுடைய அன்பில் நான் மூழ்கி இருக்கின்றேன். பாப்தாதாவுடைய கைகள்லாம் இப்ப பாருங்க. இந்த மாதிரி பாபாவுடைய கை, அவருடைய வலது கை இப்படி இருக்கு. பாபாவுடைய கை இப்ப உங்களுடைய வலது கையை இப்படி வச்சுக்கோங்க. பாபாவுடைய வலது கை இப்படி இருக்கு. உங்களுடைய வலது கை உங்க பாபா மேல கை இப்படி வச்சுக்கோங்க. சூக்ஷ்ம பாப்தாதாவுடைய வலது கையின் மீது என்னுடைய வலது கை இருக்கிறது. பாபாவுடைய கை கீழே இருக்கு. என்னுடைய வலது கை பாபாவுடைய கை மேல இருக்கு.
பாப்தாதாவை பார்த்து கொண்டே என்னுடைய அனைத்து சுமைகளையும் ஒப்படைக்கின்றேன். என்னுடைய கவலைகள், என்னுடைய பொறுப்புகள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைக்கின்றேன். ஒவ்வொன்றா ஒப்படைக்கலாம். பாபாவுடைய கை உங்க கைக்கு கீழே இருக்கு. நீங்க இப்படி ஒருத்தர் கொடுக்குறேன்னு இப்படி கொடுக்கல, அது மாதிரி நீங்க கொடுக்குறீங்க பாபாட்ட. மொதல் உங்க வாழ்க்கைய அவருக்கு ஒப்படைச்சிருக்கீங்க. பாபா என்ன நீங்க பாத்துக்கங்க, உங்க கையில நான் என்னைய ஒப்படைக்கிறேன் பாபா. என்னன்னா என்னுடைய வாழ்க்கையை உங்களோட ஒப்படைக்கிறேன் பாபா. நம்முடைய குடும்பத்தை ஒப்படைக்கலாம். லௌகீக குடும்பத்தை, லௌகீக குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாபா கையில ஒப்படைச்சிருக்கு. பாபா நான் ஒப்படைச்சிட்டேன். என்னுடைய குடும்பத்தையும் நான் ஒப்படைச்சிட்டேன் உங்ககிட்ட. உங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களே ஒப்படைச்சேன். அதுக்கப்புறம் வேலையினுடைய சுமைகளை ஒப்படைச்சிருங்க. உங்க ஆபீஸ், உங்க கம்பெனி, நீங்க வீட்லயே ஒர்க் பண்றீங்கனாலும் சரி, எல்லாத்தையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிருங்க. பாபா என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய தொழில் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாத்தையும் ஒப்படைக்க என்னுடைய மனசு ரொம்ப லேசாயிட்டே இருக்கு. ரொம்ப லைட்டா இருக்கு. எல்லா கவலையும் நான் பாபா பண்ணி கொடுத்துட்டேன். எல்லா சுமைகளையும் நான் பாபா கொடுத்துட்டேன். நான் ரொம்ப லேசா இருக்கேன். ரொம்ப லைட்டா இருக்கேன். பாபா ரொம்ப அன்பான பார்வையால என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. தன்னுடைய அன்பால எனக்கு எல்லாமே எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ உங்க கை மேல இருக்கு, பாபா கை கீழே இருக்கு. இப்போ உங்க கையை கீழே வச்சுக்கீங்க. இதுதான் உங்க கை, சரி? இப்ப பாபாவுடைய கை உங்க மேல இருக்குது. இப்ப பாபா கை கீழே இருந்துச்சு, இப்ப அதுக்கு பதிலாக உங்க கை கீழே வச்சுக்கோங்க. சூக்ஷ்மத்துல இப்ப பாபாவுடைய வலது கை உங்க கை மேல இப்படி வச்சிருக்கிறாரு. ஆத்மாவாகி நான் எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மா. இறைவனுடைய கைகள் என்னோடு இருக்கின்றது. இறைவனுடைய கைகள் என்னுடைய கையோடு இருக்கின்றது. பாபா என்னை பார்த்துட்டு சொல்றாரு, குழந்தாய், நான் உன்னை என்ன பார்த்துக்குவேன்னு பாபா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். நீங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட படிச்சுட்டீங்க. அவரு இப்ப உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றார், சத்தியம் பண்றார். குழந்தை, இனி நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். உன்னுடைய குடும்பத்தையும் நான் பார்த்துக்குவேன். உன்னோட எல்லா பொறுப்புகளையும் பார்த்துக்குவேன். நீ கவலை இல்லாம இருந்து தன்னுடைய கைகளில் இருந்து அவ்வளவு சக்திகளையும் வரத்தையும் உங்களுக்குலாம் பாபா நிறைச்சிட்டே இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. பாபா தன்னுடைய கைகள் மூலமா அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் வரங்களையும்
குணத்தையும் பாபா எனக்குள்ள நினைச்சிட்டே இருக்கிறேன். என்னுடைய மனசு காலியா இருந்த மனசு, லேசான மனசு, சக்தி நிறைஞ்சிட்டே இருக்கு. மறுபடியும் மனசுக்குள்ள தூய்மை நிறைஞ்சிருக்கு. பாபாவுடைய சக்தி, அவருடைய அன்பால என்னுடைய மனம் நிறைஞ்சிருக்கு. யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? உலகத்துல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் நடுவுல நமக்கு விட்டுட்டு நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க. ஒன்னா சரீரத்துல இல்லைன்னா ஸ்தூல இடத்துல இருந்து போயிடுறாங்க. ஆனா இறைவன் எனக்கு சொல்றாரு, குழந்தை உடைய கடைசி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். உன்னை பாத்துக்கிறது மட்டும் இல்ல, உன்னை கூடவே நான் பரநாமத்துக்கு அழைச்சிட்டு போவேன். பிரம்மாவை சொல்றாரு, குழந்தை நான் உன்னை சொர்க்க வரைக்கும் அழைச்சிட்டு போவேன். 2 அப்பாங்களும் நமக்கு நம்முடைய கைகள் மூலமா அவரு உறுதி கொடுக்கிறாரு. பாபா அவ்வளவு அன்பா பாக்குறாரு. நீங்களும் பாபா பாருங்க. பாபாவுடைய கைகள், ஒரு கை உங்களுடைய இடது கை பாபா கையோடு பிடிச்சிருக்கட்டும். உங்களுடைய இடது கை பாபா பிடிச்சிக்கோங்க. பாபாவுடைய வலது கை உங்க தலை மேல இப்படி இருக்கு. சரி, பாபாவுடைய வலது கை உங்க தலை மேல இருக்கு. உங்களுடைய இடது கை பாபா பிடிச்சிக்கோங்க. பாபாவுடைய கைகள் என்னுடைய தலையின் மீது இருக்கின்றது. தன்னுடைய அனைத்து வரங்களையும் சக்திகளையும் அப்படியே பாபா எனக்குள்ள அன்பை நிறைச்சிட்டே இருக்காரு. எந்த சுயநலம் இல்லாத அன்பு. இந்த பாபாவுடைய அன்புல எந்த நடிப்பும் இல்லை, எந்த சுயநலமும் இல்லை. தூய அன்பு தன்னுடைய கைகள் மூலமா அன்பு பாபா மழையா உங்க தலைக்கு மேல குளிச்சுட்டு இருக்காரு. பாபாவுடைய அன்பா இருக்கு. பாபா தான் என்னுடைய உலகம். பாபா கண்களை பாருங்க. பாபா உலகமே உன்னை தேடிட்டு இருக்கு. உலகமே உன்னை தேடி கும்பிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன பாக்கியம் செஞ்சேன்னு தெரியல. அவரு என் முன்னாடி இருக்காரு. அவரு என்னை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அவரு எனக்குள்ள சக்தி நிறைச்சிட்டு இருக்காரு. அன்புடைய மழையை பொழிஞ்சிட்டு இருக்காரு. நான் எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மா. என்ன போன்ற பாக்கியசாலி ஆத்மாக்கள் உலகத்துல யாருமே இல்லை. இறைவனுடைய கை என்னுடைய கையில் கூட இருக்கு. இறைவனுடைய இன்னொரு கை என் தலை மேல இருக்கு. நான் எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கேன். பாபா எனக்காக இவ்வளவு அன்பு காட்டுறீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கலாம், என்னை விட படிச்சவங்க, வசதியானவங்க, பதவியில் இருக்கிறவங்க. ஆனா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு பாபா? எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுடைய அன்புக்காக நான் ஒரே ஒரு விஷயம் செய்யலான்னு இருக்கேன் பாபா. நான் உங்களை மாதிரி மாறிடுறேன். என்னுடைய ஒவ்வொரு செயலும், என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை மாதிரி நான் கொண்டு வரேன் பாபா. நீங்க சொல்ற மாதிரியே நான் எல்லார்ட்டையும் அன்பா இருக்கிறேன் பாபா. நான் ஆத்ம உணர்வுல இருக்கிறேன் பாபா. நான் திருப்தியா இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. ஒவ்வொரு நிமிஷமும் என் கூடயே இருக்கின்றேன். நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கறீங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க நடத்தியும் கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றியோட அன்போட வந்ததாவை பாருங்க.
பாபாவுடைய கைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அவர் கையை தலை மேல வச்ச உடனே என்னுடைய உடம்பு ஃபுல்லா அவருடைய சக்தி பரவிட்டு, அவருடைய சக்தியால என்னுடைய உடலும் ஆரோக்கியமாயிட்டே இருக்கு. என்னுடைய சூக்ஷ்ம சரீரம் சக்திசாலியாய் தூய்மையாயிட்டே இருக்கு. நான் பாபா மரணே சதஸ்தாவாயிட்டேன். இப்போது முதல் என்னுடைய ஒவ்வொரு நொடியும் பாபா கூடவே நான் டிராவல் பண்ண போறேன். பாபாவுடைய அன்பே ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா அனுபவம் செய்யும். இதே நம்ம அன்புல நம்ம 2 நிமிஷத்துலாம் ஒரு பாட்டு நம்ம ப்ளே பண்றோம். அந்த பாட்டோட அப்படியே சூக்ஷமத்திலே நம்ம இருக்கலாம், கீழே வர வேண்டாம்.
ஓம் சாந்தி. வேற எல்லாம் ஒன்றுமே நல்லா அனுபவம் தேவையில்லை பண்ணீங்களா? சிஸ்டர். பாபாவே எங்களோட கூட வாழ வைத்து விட்டீர்கள் சிஸ்டர். உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் இந்த குழுவில இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் உங்களுக்கு கிடைக்கிறது சிஸ்டர். வேற நல்லா அனுபவம் என்னதான் பண்ணீங்களா வேண்டும்? பாபா பாபாவுடைய? இந்த பாபாவோடையே வாழ்கின்றோம். வேற என்னதான் கண்டிப்பா, வேண்டும்? கண்டிப்பா. எல்லாரும் நல்லா அனுபவம் பண்ணீங்களா பாபாவுடைய அன்பை? நிச்சயமா நிச்சயமா நல்ல சிஸ்டர். அனுபவம் பண்ணி சூட்சும வதனத்தை விட்டு வரவே விருப்பம் இல்லை. அப்படியே அன்புல மூழ்கி அப்படியே பாவம் மூழ்கிட்டேன். ஆசீர்வாதத்துல அது கண்டிப்பா. அனுபவம். ஒரு நாளைக்கு அடிக்கடி அடிக்கடி போயிடலாம். பாபா கூட போய் பாபா கைய போய் பிடிச்சிக்கலாம் இல்லையா? பாபா கைய பிடிச்சிட்டா, அவர் கைய பிடிச்சிட்டாவே போதும். அப்படி பிடிச்சிட்டா அவருடைய வைப்ரேஷன் எல்லாம் நமக்கு என்ன ஆயிரும்? வந்து சேர்ந்துடும் இல்லையா? அவருடைய சக்தி எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடும். இவ்வளவு பாக்கியசாலிகள், இவ்வளவு கொடுத்து வச்ச கண்டிப்பா, ஆத்மாக்கள் நாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. சரி, ஓம் நாளைக்கு சாந்தி. மீட் பண்ணலாம். ஓம் சாந்தி sister. எல்லாருக்குமே சாந்தி. நாளைக்கு meet சாந்தி. பண்ணலாம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி. சிஸ்டர். எல்லாரையும் நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ பாபா. சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் பாபா. ஓம் சாந்தி. தேங்க்யூ. எல்லாருக்கும் ஓம் சாந்தி. நன்றி பாபா. எல்லாருக்குமே ஓம் சாந்தி. எல்லாருக்கும் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.